ஒரு நிமிஷம் கேளுங்க. பெண்கள் வீட்ல இருக்காங்க. அவங்க வந்து வயசுக்கு வர்ற ஸ்டேஜ நாம தாய் தந்தையரை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படிங்கிறத ஒரு பதிவு. டாக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க குடுத்த 5 விளக்கங்கள் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPA VIBES. அந்த பெண்கள் பூப்படையறதுங்கிறது முக்கியமான பகுதி பெண்களோட வாழ்க்கையில. நெறைய பய உணர்வு இருக்கும். நீங்க உங்க பொண்ணுட்ட இதெல்லாம் பேசி தெரிய வச்சிருங்க. ஃபர்ஸ்ட்டு சைன் நீங்க பார்க்கலாம். திடீர்னு உயரம் கூடும். அதிக வளர்ச்சி இருக்கும். அந்த உயரம் கூடுறதுனாலே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். நம்ம பொண்ணு வந்து வயசுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. 2வது இண்டிகேஷன்னா, உடல்ல சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உடல் மாற்றத்த நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். 3வது, உடல்ல சில இடங்கள்ல ரோமங்கள் புதுசா வர ஆரம்பிக்கும். அப்படி வந்ததுனாலுமே உங்க பெண் வந்து பூப்படைய போகிறாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. 4வது விஷயம், அவங்களோட ஆடைகள நீங்க துவைக்கிறப்போ சில டிஸ்சார்ஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில வெள்ளை படிவுகள் அந்த உள்ளாடைகள்ல பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு இண்டிகேஷன். 5வது, அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும். ரொம்ப கோவப்படுவாங்க. திடீர்னு தனிமையில இருக்க விரும்புவாங்க. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. இல்ல நெறைய சாப்பிடுவாங்க. இல்லாட்டி சாப்பிடுறத நிறுத்துவாங்க. இந்த மாதிரியான இந்த 5 சைனும் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, உங்க பெண் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வயசுக்கு வரப்போறா, பெரியவளாக போறாங்கிறதுக்கு ஒரு அறிகுறிங்க அது. இத நீங்க தாய் தந்தையரா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க பெண்ணிட்டயுமே இத பத்தி பயப்பட தேவையில்ல. இது பயாலஜிக்கல் மாற்றம். இது நீ வந்து ஒரு மொட்டுலேருந்து பூவா மலர்றது. இதுக்கான பயம்லாம் தேவையில்லங்கிறத ரொம்ப கூடவே இருந்து ஒரு சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸாவே ஒரு ஆதரவா இருக்க முயற்சி செய்யுங்க. இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச். பை பை.